ஓட்டிட்டு போகிறோமோ அதே மாதிரி இந்த ஆன்மாவுக்கு வந்து இந்த உடல்ங்கிறது ஒரு வாகனம். இந்த உடல் அப்படிங்கிற இந்த வாகனத்தை நாம் பழுதில்லாமல் வைத்து கொண்டால்தான் இந்த உலகத்தில் நாம் கடவுளிடமிருந்து வந்து திரும்பி அவரிடம் போகிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழும் வாழ்க்கை ஒரு டிராவல் தான். இந்த டிராவல் டைமில் நாம் இந்த வண்டி பழுதாகாமல் நம்ம பத்திரமாக வைத்து கொண்டால்தான் நாம் நம்மளுடைய டெஸ்டினேஷனை கரெக்டாக போய் அடைய முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் டிரைவிங் தெரியாமல் ஒரு வண்டியை நம்ம ஓட்டுவோமா? அதே மாதிரி தான் நம்ம உடல் என்கிற இந்த வாகனத்தில் என்னென்ன இருக்கிறது, எப்படி இந்த வாகனத்தை நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உடலில் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அது தவிர மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்து 14 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த 14 ஃபேக்கல்ட்டிஸையும் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம அந்த கண்ட்ரோல் பண்ணினால்தான் நம்மளுடைய டெஸ்டினேஷனை நம்ம போய் பாதுகாப்பாக அடைய முடியும். இல்லை என்றால் இந்த உடல் என்ற வாகனம் நோய் என்ற ஆக்சிடெண்ட்டில் போய் மாட்டிக்கும். அப்போ இந்த உடல் என்கிற வாகனம் நோய் என்கிற விபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த 12 ஃபேக்கல்ட்டிஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அந்த 12 ஃபேக்கல்ட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த டிரைவிங் கிளாஸு, அந்த டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகத்தில் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்கிற இந்த 8 ஸ்டெப்பில் நாம் அறியக்கூடிய டெக்னிக்ஸ் மூலமாக நம் உடல் என்கிற இந்த வாகனத்தை, நம்ம ஆன்மாவான நாம் பயணிக்கக்கூடிய உடல் என்கிற இந்த வாகனத்தை நோய் என்கிற விபத்திலிருந்து எப்படி காப்பாற்றலாம் என்பதற்குண்டான எல்லா டெக்னிக்ஸையும் பதஞ்சலி என்கிற முனிவர் சிவனுக்கும் சக்திக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன்லிருந்து அறிந்து கொண்டு பதஞ்சலி என்கிற முனிவர் நமக்கு தந்திருக்கிறார். அதில் அவர் முக்கியமாக சொல்வது என்ன என்றால், ஹேயம் துக்கம் அநாகதம், வருமுன் காப்போம் என்கிறார். இந்த வருமுன் காக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஒரு டெக்னிக் டெவலப் பண்ணியிருக்கிறேன். இதில் பிரத்யாகாரம் என்ற அந்த லெவலுக்கு உண்டான இந்த டெக்னிக்கு பேர் ஸ்வர சம்யோகம் என்கிற அந்த டெக்னிக்கை டெவலப் பண்ணியிருக்கிறேன். நமக்கு இன்சிடென்ட்லி 21வது ஜூன் ஒவ்வொரு வருஷமும் யோகா தினம், உலக இசை தினம், யோகா தினம் ரெண்டும் ஒருமித்து வருகிறது. இந்த ஸ்வர சம்யோகத்தில் இசையையும் யோகத்தையும் இணைத்து ஒரு இன்டகிரேட்டட் மாடியூல் ரெடி பண்ணி அந்த மாடியூலை மற்றவர்களுக்கு நான் பயிற்றுவிக்கிறேன். நான் டாக்டர் அருணாஸ்ரீ. நான் ஒரு மியூசிக் தெரப்பி ஸ்பெஷலிஸ்ட். நான் மியூசிக் தெரப்பி, யோகா முதலியவற்றை இணைத்து அதன் மூலமாக நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு